Hi friends, welcome back to our another new video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஓட்டர் ஐடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸுமே வந்து ஆன்லைன்ல எப்படி வந்து நம்ம வந்து அப்டேட்ல வந்து தெரிஞ்சுக்கிறது எப்படி பாக்குறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது நிறைய பீப்புளுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து இருக்கும், பட் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வந்து தெரியாது. ஓட்டர் ஐடி கார்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஓட்டர் ஐடி கார்டு வந்து இப்படி பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஓட்டு போடக்கூடிய இடத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓட்டருடைய ஸ்லிப் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது இந்த 2024 நெக்ஸ்ட் மந்த் 19 தேதி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. அதை தொடர்ந்து நிறைய நபர்கள் வந்து நியூ பீப்பிள் 18 வயசு ஆனவங்க வந்து புதுசாக கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பழைய பீப்பிள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, கரெக்ஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ணிருப்பீங்க. அதை எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க முழுமையா பாத்தீங்க அப்படின்னா நீங்களே ஓட்டர் ஐடி சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸுமே வந்து ஆன்லைன்ல பண்ணிக்க முடியும் வித் உங்களுடைய மொபைல் போன் மூலியமாவே. சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான வெப்சைட் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் தான் வந்து ஓட்டர் சர்வீஸோட அஃபீஷியல் போர்ட்டல். இந்த போர்ட்டல்ல நீங்க வந்து உள்ள வரணும், என்ட்ரி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். நீங்க வந்து சைன் அப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. உங்களுடைய பேரு, உங்க மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி போட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த இடத்துல வந்து பாருங்க, ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே வந்து சர்வீசஸ் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து எபிக் நம்பர் வந்து எப்படி வந்து ஃபைன் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து அதான் வந்து என்கிட்ட கேட்கறாங்க, எனக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது, ஆனா அதுக்கோட நம்பர் எனக்கு வந்து தெரியல, அது தெரிஞ்சாதான் என்னால இ கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். சோ ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிள். சர்வீஸ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் ஃபார் எலக்ட்ரோல் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விண்டோ வந்து இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எபிக் நம்பர் வச்சு நம்ம வந்து டீடைல் வந்து கெட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட தான் வந்து எபிக் நம்பர் வந்து தெரியாது. அதாவது எபிக் நம்பர் மீன்ஸ் வந்து ஓட்டர் ஐடி கார்டு நம்பர். ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தான் இப்போ நம்ம ஃபைன் பண்ண போறோம். அதுக்கு ரெண்டாவது ஆப்ஷனா வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டு, அதாவது சர்ச் பை டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேம், மொபைல் நம்பரு, உங்களுடைய ஜெண்டர், இது மட்டும் நீங்க கரெக்டா ஓட்டர் ஐடியில் எப்படி இருக்குங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு ஈஸியா நீங்க இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து சர்ச் பை மொபைல். ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் போட்டு இந்த இடத்துல ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க சர்ச் கொடுத்தாலே போதும். அந்த லிங்க் ஓட்டர் ஐடியில எத்தனை மொபைல் நம்பர் லிங்க்ல இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கார்டு வந்து சர்ச் ஆகும். சர்ச் ஆகி அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஓட்டர் ஐடி கார்டு நான் வந்து சர்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சர்ச் பை டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல எந்த ஸ்டேட்ல நீங்க வந்து சர்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய பேர் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது ஓட்டர் ஐடி கார்டு நேம் எப்படி இருக்கோ அதே போல நேம் இருக்கணும். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வராது. அதே மாதிரி ரிலேட்டிவ் டைப் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபாதர் நேம்னா ஃபாதர் நேம் கொடுங்க, ஹஸ்பண்ட் நேம்னா ஹஸ்பண்ட் நேம் இந்த இடத்துல கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியுதுன்னா கொடுங்க. அப்படின்னா ஏஜ் கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது ஒன்னா தான் நீங்க வந்து கொடுக்கணும். ஜெண்டர் வந்து மேல் ஆஃப் ஃபீமேல்னு சொல்லிட்டு கேட்கறாங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய தொகுதியை வந்து எது அப்படிங்கறத கேட்கறாங்க, உங்களுடைய அசம்பிளி தொகுதியை வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த கேப்சர் வெரிஃபை பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம டீடைல் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எத்தனை பேஜ் வந்து காமிக்குது அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வரும். உங்களுடைய நீங்க கொடுத்த டீடைல்ல நேம் வந்து ஒரு 2-3 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய நேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதுல உங்களுடைய எபிக் நம்பர் வந்து ரைட் சைட்ல உங்களுக்கு எபிக் நம்பர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதான் உங்களோட எபிக் நம்பர். சரிங்களா, இந்த நம்பர் அப்படியே நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இ கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓட்டர் ஸ்லிப்பை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது பக்கத்துல இருந்து ஆக்ஷன் சொல்லிட்டு மேல வந்து உங்களுக்கு இருக்கும். ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல இருந்து எபிக் நம்பர் இருக்கும், ரைட் சைட்ல இருந்து உங்களுக்கு ஆக்ஷன்ங்கிற இடத்துல வியூ டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓட்டு போடுற இடம் எங்க இருக்கு அப்படிங்கிற ஈஸியா நீங்க இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல பில்லிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் உங்களுடைய ஓட்டு போடுற இடம். சரிங்களா, இந்த இடத்துல இந்த அட்ரஸ்க்கு தான் போயிட்டு நீங்க வந்து எலெக்ஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். பில்லிங் டேட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க 19/4/2024 ஃப்ரைடே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாவே பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்க முடியும். எடுத்து ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீடைல் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதான் உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷன். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எபிக் வந்து டவுன்லோட் பண்ண போறோம். அதாவது இப்போ எப்படி நம்ம ஆதார் கார்டு வந்து பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி ஓட்டர் ஐடி கார்டுமே நீங்க வந்து பிடிஎஃபா வந்து இப்போ லேட்டஸ்ட் டிஜிட்டல் ஃபார்மெட்ல இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல
எபிக் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்டர் எபிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது இப்போ எபிக் நம்பர் நம்ம வந்து ஃபைன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த எபிக் நம்பரை காப்பி பண்ணி வச்ச நம்பரை இந்த இடத்துல அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல நீங்க தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை அப்படி கொடுக்கும்போது வந்து எபிக் நம்பர், உங்களுடைய பேரு, உங்களுடைய ரிலேட்டிவ் டைப், நீங்க எந்த ஸ்டேட், உங்களுடைய எந்த ஏசி அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். லாஸ்ட் 4 டிஜிட்ல ஓட்டர் ஐடியில் லிங்க் ஆகக்கூடிய மொபைல் நம்பர் உங்களுக்கு லாஸ்ட் 4 டிஜிட் இந்த இடத்துல வந்து காமிக்கும். அந்த நம்பர் கையில் வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்து நீங்க ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஓடிபி என்டர் பண்ற ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷன் நீங்க இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்சஸ்ஃபுல், டவுன்லோட் எபிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு இன்ஸ்டன்டா உங்களுக்கு இந்த இடத்துல ஓட்டர் ஐடி கார்டு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது மின்னணு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை. இந்த கார்டு நீங்க வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி லேமினேட் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த இயர் எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு வந்து போட்டுக்கிற முடியும். இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.